நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். எனக்கு தேவையானத நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை தீரும். அதை கொடுத்துருமா, நான் இப்பவே போயிடுறேன். இலக்கியா, இப்ப என்ன கேக்குறான்? நீ எதை மறைச்சு வச்சிருக்க? இந்த பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து சொல்லு. அது கௌதம், அது வந்து என்ன இது? என்ன இலக்கியா, நீ முழிக்கிறத பார்த்தா ரேவதி விஷயத்த உன் வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்ட போல இருக்கு. என்ன ஜானு இது? நீ ரேவதியை கொண்டு வந்து இந்த வீட்டுல தான் வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்க? என்ன வேணும்? எதை தேடி வந்த? இலக்கியா, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிடவா? இது பாருங்க, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட பேசுங்க. சொல்றியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பணுமா? சொல்றேன்ப்பா, சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் சாப்பிடு. இந்தா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? கௌதம், முதல்ல ஸ்வீட்டை சாப்பிட, அப்புறம் சொல்றேன். இந்தா. அட இந்தாப்பா. என்னப்பா நாகரிகமே இல்லாம நடந்துக்கிற? என்ன ஜானகி அம்மா, வந்த கெஸ்டை எப்படி மரியாதையா நடத்தணும்னு உங்க பிள்ளைக்கு சொல்லி தரலையா? இது பாருங்க, என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வீட்ல இருந்து வெளியில போங்க. போங்க வெளியில. போறேன் போறேன். ஆனா வந்த வேலை முடியாம எப்படி போவேன்? என்ன? இல்ல, இந்த ஸ்வீட் சுத்தமான நெய்ல செஞ்சதா, கையில அப்படியே ஒட்டுது. அதான் கைய வாஷ் பண்ணும். ஆமா, வாஷ் பேசின் எங்க இருக்கு? ஏய், நீ வாஷ் பண்றதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? வெளியே போடா. இங்க பார், கைய வாஷ் பண்றது என் நோக்கம் இல்லடா. அந்த சாக்குல உள்ள எங்கேயாவது ரேவதி இருக்காளான்னு நோட்டம் பார்க்கணும். எஸ்எஸ்கே, இப்ப நீ வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? இலக்கியா, என்னம்மா இது? உன் புருஷன் எப்படி நடந்துக்கிறான்? என் கைய வாஷ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போறேன், இல்ல இங்கே இருந்து பிரச்சனை பண்ணுவேன். எப்படி வசதி சொல்லு? ஏன் இலக்கியா, நான் இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது உனக்கு பிடிக்காதே? உன் புருஷன்கிட்ட சொல்லுமா. கௌதம், விடுங்க. கையை கழுவிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. என்ன பேசுற நீ? புரிஞ்சுக்கிச்சு. வாஷ் பேசின் என்ன கௌதம்? இந்த பக்கம் அங்க இருக்கு. ஐயோ, பூ கசங்குனாலும் நல்லா தானே இருக்கு. ஐயோ, ரூம்குள்ள வரானே.
நான் வந்தது தெரிஞ்சு இங்கதான் மறைஞ்சிருக்கியா? வசமா சிக்கிட்டியா? இனி உன்னை எப்படி தூக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இலக்கியா, என்னையவா ஏமாத்த பாக்குற? பார்த்தல்ல, ரேவதிய கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே ரேவதிக்கு நாள் குறிக்கிறேன். அது வரைக்கும் அவ உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். எதுக்கு சிரிக்கிறாரு? ரேவதி அத்தைய பாத்துட்டாரா? இலக்கியா, அப்ப நான் வரட்டுமா? என்னுடைய பொருள் எதுவும் இன்னொருத்தர்கிட்ட அனாவசியமா இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். பட்டா? வராதீங்க, போய் தொலைங்க. ஏய், இரு, கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தேன்னு சொல்லாமலே போற? அத உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இலக்கியா, உன் புருஷன் ரொம்ப ஆவலா இருக்கான், சொல்லிடுமா? படுபாவி போயிட்டான். நல்ல வேளை அவன் என்ன பார்க்கல. நான் தப்பிச்சிட்டேன். என்ன இலக்கியா, அவன் உன்னை கேட்டுக்க சொல்லிட்டு போறான். எதுக்கு அவன் இங்க வந்தான்? என்னம்மா, என்ன நடக்குது? அவனோட பொருள் என்ன இருக்கு? சொல்லி தொலை. சொல்லு இலக்கியா, அவனோடது என்ன உன்கிட்ட இருக்கு? என்ன கௌதம், நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எஸ்எஸ்கே ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்து பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. அதுதான் அவர் தேடி வந்திருக்காரு. நிஜமாவா? ஆமாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அந்த பத்திரத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்துருவேன்னு மிரட்டி தானே மாணிக்க சாரோட இடத்தை வாங்கணும். அதான் இடத்தை கொடுத்துட்டேன்ல, பதிலுக்கு பத்திரத்தை கொடுன்னு கேக்குறாரு. ஐயோ, அப்ப அந்த பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்து தொலைய வேண்டியதானே? பாரு, தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனையை பண்றான். இல்ல ஜானு,
அந்த பத்திரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எஸ்எஸ்கே நம்ம கிட்ட வாலாட்டாம இருப்பான். அதை இப்ப கொடுக்க கூடாது. அப்படியா? ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.